ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். மண்டே ஒரு 4 கம்பெனி சொல்வேன். ஸோ ஒரு நாளும் ஒரு கம்பெனி தனித்தனியால் லிஸ்ட் பண்ணி அதோடைய ரேஷியோஸ் எப்படி இருக்குது, அதோடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் யார், ப்ரொமோட்டர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா, ஸோ நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனா, பிஇ எப்படி இருக்குது, புக் வேல்யூ என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது தரன் ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோ கிளினிக் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு அண்ணா கேட்டிருந்தாரு, தம்பி பிஜி இன்வெட் பத்தி பேசுங்க அப்படின்னு ஒரு 3 நாள் கேட்டிருந்தேன், 3 வாட்டி கேட்டிருந்தேன். ஸோ அதை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நேத்தே சொன்னேன். ஸோ இன்னைக்கு என்ன அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வெட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற கம்பெனியை தான் பார்க்க போறோம். ஸோ இது பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஓனர், நான் தான் ஒரு பவர் கிரிட் வச்சுக்கலாம், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டட் அப்படின்னு எனக்கு கீழே ஒன்று இருக்கு. பட் நான் அதுக்கு ஓனர் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், ஸ்பான்சர் பண்ணிடுவேன், அதுக்கு காசு கொடுத்துருவேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி டிரான்சிஷன் லைன்ஸை பில்ட் பண்ணும். அதாவது எலக்ட்ரிசிட்டியை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கான தேவையான எல்லா டிரான்சிஷன் லைன்ஸையும் செட் பண்ணிடும். ஸோ இதனால என்ன லாபம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கம்பெனிக்கு, இந்த பிஜி இன்வெர்ட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லைன்ஸ் மூலயமா கரண்ட் போகும்போது ஒரு பேமெண்ட் நடக்கும். அதாவது காசு கொடுத்து தான் ஆகணும். இப்போ எப்படி ரோட்ல போகும்போது டோல் கட்டுறமோ, அதே மாதிரி அந்த கரண்ட் போகும்போது கவர்மெண்ட், அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் இல்லை அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் இந்த பிஜி இன்வெர்ட்டுக்கு பே பண்ணும். இந்தியாக்குள்ள தான் இது இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்டோடைய கவர்மெண்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் இவங்களுக்கு பே பண்ணும். ஸோ இந்த பே பண்றது மூலியமா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுல இருந்து எனக்கு கிடைக்கும். பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இந்த ஏர்னிங்ஸை வாங்கல, அந்த ஷேர்ஸை வித்துரும். அதாவது பிஜி இன்வெர்ட் இருக்குல்ல, அதை ஷேர்ஸை பப்ளிக் வித்துரும். நம்ம மாதிரி ஆட்கள் கிட்ட வித்து அதுல வர காசை நான் எடுத்துப்பேன். ஸோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, நான் ரிட்டர்ன்ஸ்லாம் பண்ணல, நான் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் அதை ஷேரை வாங்கிட்டு எனக்கு செட்டில் பண்ணிட்டாரு. நான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அந்த ஷேர்ஸை வெளியே ஒருத்தவங்களுக்கு வித்துட்டேன். கம்பெனியா கிரியேட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வித்துட்டேன். அவங்களாச்சு, அதாவது அந்த கம்பெனில வேலை செய்யறவங்களாச்சு, அந்த பப்ளிக் ஆச்சு, நான் விட்டுட்டு போயிட்டேன். பட் நான் ஸ்பான்சர், நான் தான் அதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுவேன். பட் நான் ஓனர் கிடையாது. அதுக்கு மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் எந்த காசு கொடுக்கறது மட்டும்தான் எந்த, பட் நான் ஓனர் கிடையாது. நான் எதுவுமே இன்வால்வன்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் பவர் கிரிட்டுக்கும் பவர் பிஜி இன்வெர்ட்டுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பவர் கிரிட் அப்படின்றது கவர்மெண்ட் கம்பெனி, இந்த பிஜி இன்வெர்ட் அப்படின்றது கவர்மெண்டால மெயின்டைன் பண்ற ஒரு கம்பெனி. பட் கவர்மெண்டோட இன்வால்வன்ஸ் அதிகமா இருக்காது. வெறும் காசு மட்டும்தான் பவர் கிரிட் போடுமே தவிர்த்து மிச்சம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது பேசிக்கான பிசினஸ் மாடல். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது டிரான்சிஷன் லைன், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கரண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இவங்களுடைய பிசினஸ். ஸோ இது நான் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா கவர் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுனால. ஏன்னா பிசினஸ் மாடல் புரிஞ்சாதான் அந்த ஸ்டாக்கை வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு தெரியும். அண்ட் தென் இவங்க எப்போ ரெஜிஸ்டர் ஆகிறாங்க, செபி ரெஜிஸ்டர், அதாவது லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7, 2021 லிஸ்ட் ஆகிறாங்க. ஸோ எங்களுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,638 crores. ஸ்டாக் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.29. ஆர்ஓசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இது ஏன் மைனஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட். நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு, புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. நான் சிம்பிளா சொல்லிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா அதோடைய அசட், ஒரு கண்ட்ரில இருக்கிற அசட்டோடைய வேல்யூ, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதுன்னா ஒரு கண்ட்ரில இருக்கிற அசட்டோடைய வேல்யூவேஷன் ஏறும் இறங்கும், அது நார்மல். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட்டை நம்மளால வேல்யூவேட் பண்ண முடியும். இப்போ சென்னையில் எவ்வளோ ரேட் இருக்கும், மதுரையில் எவ்வளோ ரேட் இருக்கும், கோயம்புத்தூர்ல எவ்வளோ ரேட் இருக்கும், பெங்களூர்ல எவ்வளோ ரேட் இருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பப்ளிக்லி சேல் பை நடந்துட்டு இருக்கும். பட் இந்த டிரான்சிஷன் லைன்ஸ், அது எலக்ட்ரிசிட்டி டிரான்சிஷன் லைன்ஸ் அப்படின்றது பப்ளிக்கா நடக்காது, கவர்மெண்ட்குள்ளேயே நடக்கும், பெரிய பெரிய கம்பெனிஸ்குள்ள மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால அதோடைய வேல்யூவேஷன் அவங்க என்ன வேல்யூவேட் பண்றாங்களோ அதைப்படி தான் நடக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏற இதோடைய வேல்யூவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பிகாஸ் ஆஃப் அவங்க என்ன வேல்யூவேட் பண்றாங்களோ அதுதான் இருக்கு. இது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்னு ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, தனி வீடியோவே பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் -3.4. டெட் டு ஈக்விட்டி 0.07. புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் மட்டும்தான் இது கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது பிஜி இன்வெட் அப்படின்றது இந்த இயர் தான் லாஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அதோடைய அசட்டோடைய வேல்யூவேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு. மிச்சப்படி நீங்க போன குவார்ட்டரோ போன இயரோ பார்த்தீங்கன்னா, போன இயர் இதே குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கூட பயங்கரமான ப்ராஃபிட்ல இருக்கும், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கும். ஸோ புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217 வேல்யூவேட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 94. நீங்க ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும், பியும் சரி, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் சரி, புக் வேல்யூவும் சரி கரெக்டா இருக்கும்போது அதாவது ஆர்ஓஇஓ, ஆர்ஓஏஓ, அது ஆர்ஓசிஓ, அதாவது ரிட்டர்ன் ஆன் அசெட்டோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோ கம்மியா இருக்குன்னா அந்த இயர் மட்டும் தான் அது கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அசெட் புக் வேல்யூவேஷன் அப்படின்றது அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ்ல
எடுத்துட்டு வரது தான் இந்த புக் வேல்யூ அப்படின்றது. ஒரு ஷேருக்கு இதை மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால 86 வந்திருக்கு. கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இது சிம்பிளா சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பிசினஸ் மாடல். அதனால நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து சொல்றேன். எக்ஸாம்பிள்ஸோட வச்சு சொல்றேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் தான் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அண்ட் தென் இவங்க என்ன இனிஷியல் போர்ட்ஃபோலியோ அசெட்ஸ், அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க டிரான்சாக்ஷன் லைன் செட் பண்றதுக்கு தேவையான காசெல்லாம் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலியமா இவங்க டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ட்ரஸ்டிஷிப் சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெஞ்சர்ஸ் யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் தான் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் எதுக்கு இப்போ நம்ம சொல்றோம்ல, இந்த டிரான்சாக்ஷன் லைன்ஸை உருவாக்கியிருக்காங்க, அதாவது எலக்ட்ரிசிட்டி டிரான்சாக்ஷன், இது யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஸ்பான்சர் மட்டும் தான் பண்ணும். அதாவது அந்த பவர் கிரிட் அப்படின்றது காசு மட்டும் தான் கொடுக்குமே தவிர்த்து வேற எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்ஸும் அதுல கிடையாது. அண்ட் தென் இவங்க வந்து கிட்டத்தட்ட 85% ஆஃப் ஸ்டேக் வந்து பல கம்பெனிஸ்ல ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிசிஐஎல், அதாவது பவர் கிரிட் வைசாக் டிரான்சிஷன், சாரி பிவிடிஎல், பவர் கிரிட் வைசாக் டிரான்சிஷன்ல ஒரு 74% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் பவர் கிரிட் காலா ஏஎம்பி டிரான்சிஷன்ஸ் அண்ட் ஸ்டாக் பார்லி, இது பவர் கிரிட் பார்லி டிரான்சிஷன்ஸ் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் பவர் கிரிட் வாரோ டிரான்சிஷன்ஸ் அண்ட் பவர் கிரிட் ஜபால்பூர் டிரான்சிஷன்ஸ். அப்புறம் வந்து ஒரு 26% ஆஃப் பிவிடிஎல்ல ஓன் பண்ணி இப்போ 100% அதை ஓன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கீழே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ், அதாவது பிஜி இன்வைட் ஓன் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ். அண்ட் தென் எங்களுடைய அசெட் போர்ட்ஃபோலியோ எங்க எவ்வளோ டிரான்சிஷன், அதாவது எங்க எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க, எங்க அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட 765 கிலோ வாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு லைன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் 400 கிலோ வாட்ஸ் டிரான்சிஷன் லைன்ஸும் இருக்கு, தனித்தனியாக அது சொல்றது. அண்ட் 11 டிரான்சிஷன் லைன்ஸ் தனியா இருக்கு. விச் அந்த 11 டிரான்சிஷன் லைன்ஸ் வந்து 765 கிலோ வாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை சென்ட் பண்ணுது, அதாவது மூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் இவங்க கவர் பண்றாங்க இந்த டிரான்சாக்ஷன் லைன் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3698.59 கிலோமீட்டர்ஸ் வெறும் இந்த டிரான்சாக்ஷன் லைன்ஸ்ல கவர் பண்றாங்க. அண்ட் 3 சப்ஸ்டேஷன் மூலியமா மெகாவாட் 6600 மெகாவாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்றாங்க. அண்ட் தென் வந்து இவங்க 1955 ஆப்டிக்கல் கிரவுண்ட் வயர்ஸ் மூலியமா டிரான்ஸ்மிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க ரெவன்யூ எங்கெந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிவிடிஎல் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா, பவர் கிரிட் வைசாக் டிரான்சிஷன் லைன்ல ஒரு 22% ஓன் பண்றாங்க, ரெவன்யூ வருது. அண்ட் தென் பிகேஏடிஎல் வந்து ஒரு 5% ரெவன்யூ வருது அது மூலியமா. பிபிடிஎல்ல ஒரு 25%. இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு இப்பதான் சொன்ன பவர் கிரிட் வாரோ, பவர் கிரிட் ஜபால்பூர், ஸோ அதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிடபிள்யூடிஎல்ல வந்து ஒரு 27%, பிஜேடிஎல்ல ஒரு 21% இவங்க வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய ரெவன்யூ விசிபிலிட்டி, அதாவது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இவங்க ஜஸ்ட் எதுவுமே பண்ணாம ரெவன்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸ். இப்போ நான் சொன்ன 5 ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா மட்டும் 35 இயர்ஸ்க்கு இவங்களுக்கு ரெவன்யூ இருக்கும். ஸோ இவங்களுடைய ஓவரால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இது எப்போ எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டோல் இருக்கு அப்படின்னா, ஒரு டோலோடைய எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும், அதாவது இதுக்கு மேலே அவங்களால கலெக்ட் பண்ண முடியாது அந்த டோல் காசு அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் லைன் மூலியமா இதுக்கு மேலே கலெக்ட் பண்ண முடியாது அவங்களுடைய எக்ஸ்பைரி டேட், அந்த டெண்டரோட எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 2050, அதாவது 2053, 2050 தான். இங்க இருந்து 35 வருஷம் டைமிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இவங்க வந்து டெட் டு ப்ரொஃபைல், இவங்க கிட்ட எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576 crores டெட் இருக்கு. ஆனால் அதையும் ஃபியூச்சர்ல கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க கிட்டத்தட்ட 2022ல மட்டும் 125 மெகாவாட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் 420 கிலோவாட்ஸ் வந்து அந்த காலா ஏஎம்பி அப்படின்ற இடத்துல கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் 15, அதாவது கிரியேட் பண்ணி அந்த டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க, சிம்பிளா சொல்லணும்னா. விச் மீன்ஸ் 15 மந்த்ஸ்க்கு 43 crores பே பண்றதா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த இது இவங்களுக்கு வந்து 15 மந்த்ஸ்க்கு 43 crores பே பண்றதா அக்ரிமெண்ட் வந்திருக்கு. அண்ட் தென் இவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7000, அதாவது ஸ்பான்சர்ஷிப் மூலியமா 7500 crores வரும். இதுல வந்து டெட் அடைச்சிட்டு மிச்ச பைப் லைன்ஸ் அண்ட் தென் டிரான்சிஷன் லைன்ஸை போட்டு டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிசினஸ் மாடலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் இந்தியாவில் அந்த அளவுக்கு இவங்க புதுசா பண்றது கிடையாது. அதாவது விச் மீன்ஸ் இது ரொம்ப புதுசு. அதனால இவங்களுடைய பிசினஸ் மாடல் நம்மளுக்கு புரிஞ்சதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ தான். இந்த 500 கோடி அப்படின்றது அவங்களுடைய குவார்ட்டர் ப்ராஃபிட் கிட்ட இருக்கு. ஸோ ஒரு குவார்ட்டர் அவங்களோட நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா அதை எடுத்து பே பண்ணிடலாம். அண்ட் தென் இவங்களுடைய புக் வேல்யூவும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதுல நான் ஒரு
இதுவா பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனியோ இல்ல பப்ளிக்கே இதுல வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ற மாரி இருந்தா நான் வாங்குவேன். பட் நான் இந்த பிரைஸுக்கு நான் இத வாங்க மாட்டேன். பிகாஸ் பிசினஸ் மாடல் புரிஞ்சிருந்தாலும், என்னதான் எனக்கு இதுவா இருந்தாலும், ஐ டோன்ட் லைக் திஸ் கம்பெனி. எனக்கு ஏதோ ஒரு பெர்சனலா இந்த கம்பெனிய வாங்க வேணாம்னு தோணுது. ஸோ அதனால இந்த பிரைஸுக்கோ, இல்ல இந்த கம்பெனியோ எந்த பிரைஸ்க்கு குடுத்தாலும் நான் இந்த கம்பெனிய வாங்க மாட்டேன். எனக்கு பிசினஸ் மாடல் புரியுது, எல்லாமே புரியுது, இதோடைய வேல்யூவேஷன் புரியுது. பட் எனக்கு வாங்க பிடிக்கல. ஸோ இதுதான் என்னுடைய ரீசன். ஸோ இவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0 அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் வந்து பவர் கிரிட் வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றாங்க. யாரெல்லாம் ஷேர் ஓன் பண்றாங்களோ ப்ரொமோட்டர்ஸ் யாரும் கிடையாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரும் அண்ட் தென் அதோடைய ப்ராஜெக்ட் மேனேஜரும் மட்டும் தான் இருக்காங்க. இவங்களுடைய அப்போசிஷன்ஸ் யாருமே கிடையாது. இவங்க தான் மோனோபோலி இவங்களுடைய இதுல. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களை மெயின்டைன் பண்றாங்க. அவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சப்படி வேற எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இவங்களுடைய குவார்டர் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 326 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் 576 crores இவங்களுடைய டெட். மேபி இவங்க அடுத்த இயர் இதே குவார்டர்ல அடுத்த இயர் இதை விட டபுள் டைம்ல ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா அந்த டெட்டை ஈஸியாக குறைச்சிடலாம். அண்ட் தென் இவங்களுடைய இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 3.58 லாஸ்ட் குவார்டர்ல. ஸோ லாஸ்ட் இயர் இவங்க வந்து மைனஸ், அதாவது 2023ல -276 crores மைனஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். பட் லாஸ்ட் இயர் எவ்வளோ 2022ல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல 2024ல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மார்க்கெட் நம்புது. அப்படி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 931 crores. அண்ட் தென் லாஸ்ட் இந்த 2023யோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து -3. அண்ட் தென் இவங்களுடைய லாஸ்ட் இயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.57 பைஸ் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரேஷியோஸ் அதெல்லாம் பேசியாச்சு. அண்ட் தென் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏஇஸ் வந்து ஒரு 48% ஓன் பண்றாங்க. அண்ட் தென் பப்ளிக் வந்து ஒரு 36%, அதர்ஸ்ல ஒரு 50%. இதுல எஃப்ஏஎஸ் கிடையாது, ப்ரொமோட்டர்ஸ் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நான் இந்த கம்பெனியை வாங்க மாட்டேன். பிகாஸ் பர்சனலி எனக்கு இந்த கம்பெனி செட் ஆகலை. நான் எப்பவுமே சொல்லுவேன், கொஞ்சம் கூட கவர்மெண்டோட இன்வால்வன்ஸ் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு மணியே டிமானிட்டைஸ் பண்ண முடிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி என்ன வேணா பண்ண முடியும். சடனா அவங்க ஸ்டேக் ஹோல்டு பண்ணி இந்த கம்பெனி எங்களுது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு கவர்மெண்டால என்ன வேணா பண்ண முடியும், எல்ஐசியை மாத்தின மாதிரி. ஸோ அதனால நான் இந்த ப்ரைஸுக்கு வாங்க மாட்டேன். நீங்க வாங்குறது தான் அது உங்க சஜஷன். வாங்குங்க, வித்துருங்கன்னு யாருக்கும் சொல்லலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.